அமலாக்கத்துறை கடந்த ஆண்டில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் பாஜகவின் கைப்பாவைகளாக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் ஆண்டு அறிக்கையை அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த நிதியாண்டில் 1080 வழக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் இதில் 657 வழக்குகள் மட்டுமே நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட 775 வழக்குகளில் பாதிக்கும் குறைவாக, அதாவது 333 வழக்குகள் மட்டுமே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு 300 வழக்குகள் அமலாக்கத்துறையால் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் தலா 9 வழக்குகளில் மட்டுமே நீதிமன்றங்கள் தண்டனை வழங்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு பண பரிவர்த்தனை சட்டம் அமலுக்கு வந்தது முதல் கடந்த மார்ச் மாதம் வரை 8851 வழக்குகளை அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 56 வழக்குகளில் மட்டுமே நீதிமன்றங்கள் தண்டனை வழங்கியிருப்பதும் 1187 பேர் கைது செய்யப்பட்டதில் 124 பேர் மட்டுமே இதுவரை தண்டிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் வழக்குப்பதிவு குறித்து அமலாக்கத்துறையினர் அறிக்கை அமைந்துள்ளது. அமலாக்கத்துறை கடந்த ஆண்டில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் பாஜகவின் கைப்பாவைகளாக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் ஆண்டு அறிக்கையை அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த நிதியாண்டில் 1080 வழக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் இதில் 657 வழக்குகள் மட்டுமே நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட 775 வழக்குகளில் பாதிக்கும் குறைவாக, அதாவது 333 வழக்குகள் மட்டுமே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு 300 வழக்குகள் அமலாக்கத்துறையால் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் தலா 9 வழக்குகளில் மட்டுமே நீதிமன்றங்கள் தண்டனை வழங்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு பண பரிவர்த்தனை சட்டம் அமலுக்கு வந்தது முதல் கடந்த மார்ச் மாதம் வரை 8851 வழக்குகளை அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 56 வழக்குகளில் மட்டுமே நீதிமன்றங்கள் தண்டனை வழங்கியிருப்பதும் 1187 பேர் கைது செய்யப்பட்டதில் 124 பேர் மட்டுமே இதுவரை தண்டிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் வழக்குப்பதிவு குறித்து அமலாக்கத்துறையினர் அறிக்கை அமைந்துள்ளது.